உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனார் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும், நல்லது நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், நன்மைகள் பெருகட்டும், பிரச்சனைகள் தீரட்டும். நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எது அது நடக்கல இது நடக்கல வேதனைப்பட்டவங்களாம் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, அந்த உத்தரவாதம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாத பலன்கள். இன்னைக்கு கும்பராசிக்கு இன்னைக்கு செப்டம்பர் மாத சிறந்த யோக பலன்களாக கிரகங்களுடைய அற்புதமான வலிமை கொண்ட மாதங்களாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட செப்டம்பர் மாதத்தினுடைய சிறந்த யோக பலன்களை கும்பராசிக்கு இன்னைக்கு சிறப்பாகவே அற்புதமாகவே பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? அதுல நிச்சயமாக கும்பராசிக்கு ஒரு சிறந்த யோகமான செப்டம்பர் மாதமாக இருக்கும். அதற்குரிய செப்டம்பர் மாத பலன்களை கும்பராசிக்கு பார்ப்போம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து நல்லது நடக்க வேண்டும். பாப்பா, நீங்க உங்க அனுப்புற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பு தப்பா ஜாதகம் கையில வச்சிருக்கீங்க. தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்துல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்காத பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார். அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்க முடியும். நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆளு நல்லா தான் இருக்கான். ஆனா அவன் என்ன சொல்ல, நல்ல அழகான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு வரும்ன்ற. அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனா பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்துல பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கு, ஆனா ஜாதகத்துல பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தா பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்களும் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியரா பார்த்து என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு. இந்த கொடுமை எங்க போய் நோடுறதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆயிட்டு போச்சு, கல்யாணம் முடியாது. அதுல சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்க, என்ன தாரம் 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது, பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு. இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உறுதி உத்தரவாதம். நல்ல கல்யாணம் முடியணும். அதாவது ஜோதிட சாஸ்திரமே பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்யற தொழில் விருத்தி அடையணும்,
சரீரத்தில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 ஆளுக்கு நாள் நட்டமாக போகுது, என்ன காரணம், அந்த தொழில் விருதிக்கு என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எதனால ஏற்படும்? நல்லா தான் பொறுத்த இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. அத்தனை பொறுத்தருக்கு இத்தனை பொறுத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சா நீ குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொறுத்து என்ன ஆகி போச்சு? ஏன் பொறுத்த பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு சொத்துக்களோடு சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா நம்பலையா, எடுத்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு கல்யாணம் முடிச்சு அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, நீங்க என் பிள்ளை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொந்த மாதிரி பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொந்த மாதிரி சிறப்பா இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்கிறோம். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உரிய ஒரு சிறந்த அதாவது பிதர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆவணி அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அது நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024. 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024 உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம். அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9/2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது.
மகாபரணி என்பது ஒரு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து, அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை வியாபார நகைக்கடைகள்லாம் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி அன்று. அன்றைய தேதி 29/9/2024. இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பத்தி பார்த்துட்டோம். செப்டம்பர் மாதத்தினுடைய சிறந்த யோக பலன்களை நம்ம கும்பராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். 1/9/2024 முதல் 30/9/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுடைய அற்புத சிறந்த யோக பலன்கள் கும்பராசிக்கு. இன்னைக்கு கும்பராசியுடைய செப்டம்பர் மாத கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல கும்பராசியில் மூலத்திரிகோணம், தனியுடைய மூலத்திரிகோண ராசியான கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கின்ற சிறந்த அமைப்பு. சிலருக்கு என்னங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சனி பகவான் மந்தன் தாமதமாக தருவார். உங்க ராசியில் இருக்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சோதனை கொடுத்ததை சாதனை போடக்கூடிய நிலையை உருவாக்குவார். அதனால சங்கடப்படாதீங்க. சாதனைகள் இருக்கு, உங்கள் சாதனைகள் நிறைய இருக்கு, உங்கள் முன்னேற்றங்கள் நிறைய. அடுத்து 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது சற்று குறைவான யோகமாக இருந்தார். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ உங்களுடைய உயர்வுக்கு சில அடுத்தவர்களால் வேறு இன ஜாதி மக்களால் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். இருந்தாலும் குருவனுடைய வீடு இருப்பதனால், அந்த குரு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்காருன்னு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த தடைக்குரியவர்களை குருவனுடைய பார்வையால் சரி செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். ஆக அந்த பிரச்சனைகள் நீடிக்கக்கூடிய நிலையை இருப்பார். சரி, அடுத்து செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்தில், உங்களுக்கு 3/10க்குரியவர் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது சிறந்த வலிமை. உங்களுடைய தசம தொழில் ஸ்தானாதிபதி. அதே நேரம் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது திரிகோண வலிமை அடைகிறார். அடுத்து கும்பராசிக்கு 7ஆம் இடத்தில் மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதுதான் அரசு கிரகம் ஆட்சி பெற்ற சூரியன். அரசு கிரகமான சூரியன் ஆட்சி பெற்ற அமைப்பு. புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. அடுத்து கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. இதுதான் தற்காலிக கிரகம். அதாவது கும்பராசிக்கு 4/9க்குரியவர் 8ஆம் இடத்தில் இருந்தால் உயர்வுகள் தற்காலிகமாக, உங்களுடைய முன்னேற்றங்கள் தற்காலிகமாக, உங்கள் முயற்சிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உங்கள் முயற்சிகள் நிறுத்தி வைத்தது அடுத்து முடுக்கி விடப்பட்டு முன்னேற்றத்தின் ஒரு சிறந்த காலமாக உருவாக போகிறது. அதுல மாற்றமே இல்லை. இப்ப கும்பராசியில சனி பகவான் இருக்கிறத பார்த்து, சனி பகவான் உங்களுடைய எல்லாவித யோகங்களின் வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தாமதப்படுகின்றது, ஏதோ ஒரு முன்னேற்றங்கள் தடைபடுகிறது. இருந்தாலும் தடைபட்டதெல்லாம் தாமதம் இல்லாமல் நடைபெறுவதற்கான யோகமும் குரு பகவான் செய்ய தயாரா இருக்கிறார். அதான் மறந்துடாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பற்றியும் பார்த்துட்டோம். அதனால தடைகள் இருந்தாலும் திரும்ப நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும். அப்ப 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஸ்தானம், அதாவது தொழில் தசம கேந்திர தசம தொழில் ஸ்தானத்திற்கு எதிர்புறம் இருக்கக்கூடியதான் எல்லாருடைய ஆதரவாலும் நம்முடைய தொழில்கள் முன்னேற்றம் பெறுவது. அந்த இடத்தில் 4ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது
செய்கின்ற தொழில் வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை, வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். வேலை வாய்ப்பு, கற்ற கல்வியினால் வேலை வாய்ப்பு. அதாவது குரு பகவான் உயர்ந்த கல்விக்குரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்க, உயர்கல்வியினால் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அரசு முக்கியமாக அரசு வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணி அரசாங்க வேலை பெறக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா அரசு கிரகம் வேற வலிமையா இருக்கு. அப்போ குருவும் ஒரு அரசு கிரகம். 4ஆம் இடம் என்பது கற்ற கல்வியினாலும் யோகத்தை பெறலாம், சொத்துக்களாலும் யோகத்தை பெறலாம், பதவியாலும் யோகத்தை பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமைப்பில் குரு இருக்கும்போது நிச்சயமாக அது நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. அடுத்து செவ்வாய் 5ஆம் இடத்தில் 3-10 அதாவது உறவுகளாலும் சகோதரர்களாலும் ஒரு கூட்டு தொழில்களாலும் இல்லை தனிப்பட்ட தொழில்களாலும் சிறந்த முன்னேற்றத்தை ஒரு செல்ல முதலீடு செய்து ஒரு புதிய தொழிலை உருவாக்கி சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த 3-10 செவன் முதலீட்டு ஸ்தானத்தில், முன்னேற்ற ஸ்தானத்தில், திரிகோண ஸ்தானத்தில் வலிமை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. ஆவணி மாதம் ஆரம்பத்திலே நல்ல யோகமான புதிய தொழிலாம் தொடங்கலாம். அது உங்களுக்கு செப்டம்பர் மாதத்திலே உங்களுக்கு ஆரம்பத்திலே அற்புதமான யோகங்கள் இருக்கு. அதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக இப்ப நல்ல கவனிங்க. முதல்ல இந்த 1/9/2024 முதல் 1/9/2024 முதல் 16/9/2024 வரை சூரியன் அது கும்பராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு அமைப்பு, அரசு கிரகம். அடுத்து உங்களை செப்டம்பர் ஆரம்பத்திலே செவ்வாய் அம்சத்தில் வலிமை பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. அதாவது 1/9/2024 முதல் 6/9/2024 வரை உங்களுடைய தொழில் சாராதிபதி 3-10 செவ்வாய் திரிகோணத்திலிருந்து அம்சத்தில் வலிமை பெறுகின்றது. அம்சத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வலிமை அடைகிறார். அப்ப திரிகோணாதிபதி மேலும் ஒரு திரிகோணாதிபதி வலிமை அடைகின்ற ஒரு சிறந்த காலம், ரொம்ப அற்புதமான காலம். அதாவது தொழில் ஸ்தானம் 3-10 தொழில் ஸ்தானத்திலே உங்க செவ்வாய் வலிமை வரும்போது, அம்சத்தில் வலிமை வரும்போது, அம்சத்தில் உங்களை தொழில் ஸ்தானத்தில் வலிமை அடைகிறார். சரி, இப்படிப்பட்ட சிறந்த அமைப்புகளோடு செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. செவ்வாய் வாகன தொழில், இடம் வீடு வாசல், ரியல் எஸ்டேட் தொழில்கள், அரசு உத்தியோகங்கள், இப்படி எல்லா விதத்தை செய்கின்ற வியாபார தொழில் எதுவாக இருந்தாலும், செய்கின்ற உத்தியோகம் வந்தாலும் சரி, அரசு உத்தியோகம் வந்தாலும் சிறந்த உயர்வை பெறக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. அதே அரசுகிறம் சம்பந்தப்பட்ட 7ஆம் இடம் என்பது எல்லாருடைய ஆதரவாலும் நட்பாலும் அது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலை. உலக வெற்றி அடைவது ஷேர் மார்க்கெட்டிலிருந்து, செய்கிற வியாபாரத்திலிருந்து உலக வெற்றி தரக்கூடிய இடம் தான் 7ஆம் இடம். அப்படிப்பட்ட 7ஆம் இடத்தில் உலக வெற்றி தரக்கூடிய இடத்துல சூரியன் ஆட்சி வருகின்ற போது உலக அளவில் செய்யக்கூடிய தொழில், ஏன்னா சூரியன் உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு அவரும், உலக அளவில் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய உலக வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் மற்றும் எந்த உலக வர்த்தகமாக இருந்தாலும் சிறந்து கும்பராசிக்கு டிராவல்ஸ் நிறைய அழுத்துவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தொழில் நிறுவனங்கள், ஏர்லைன்ஸ் பெரிய பெரிய அவங்களுக்குலாம் ஒரு சிறந்த ஒரு நல்ல யோகமான காலங்கள். பெரிய நிறுவனங்கள், உலக அளவில் நிறுவனங்கள், இதெல்லாம் ஏர்லைன்ஸ் சிறந்த டாப்ல இருக்கும். சரி, அடுத்து இந்த புதனாகப்பட்டவன் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 5-8 புதன் கன்னி ராசியில் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. மகர ராசிக்கு 8ஆம் இடம் தான் கன்னி ராசி. அந்த கன்னி ராசியில் இந்த கன்னி ராசிக்குரிய புதன் 19/9/2024 முதல் ஆட்சி வருகின்ற அமைப்பு. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகள், அந்த 3 சக்திகளும் அந்த கன்னி ராசியில் ஏற்படுகின்ற புதனே ஆட்சி பெறுகின்ற அந்த காலம் 19/9/2024 முதல். அப்ப நல்ல கவனிக்க, கும்பராசிக்கு ஒரு 8ஆம் இடத்தில் ஒரு ஆட்சி பெறும் பொழுது, 8ஆம் இடத்தில்
கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள். கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி போய் 8ல் ஆட்சி வருவது செய்கிற முதலீட்டினால் செய்கிற தொழில்களால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வருமானம் உண்டு செய்கிற வியாபாரங்கள் பதவி முன்னேற்றங்கள் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். மகரத்துக்கு 8ஆம் இடம் அதிகப்படியான ஒரு செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய இடம். சரி, அடுத்து இந்த கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்ட கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன். கும்பராசிக்கு 4, 9 சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். அதாவது 19/9/2024 புதன் மாறுற அதே தேதியில சுக்கிரனும் துலா ராசியில் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் திரிகோணஸ்தானத்தில் ஆட்சி வருகின்ற அமைப்பு. ஆக பதவி உயர்வு, செல்வங்கள், பொன் பொருள் செல்வங்கள், வாகன யோகங்கள், தொழில் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய காலங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலங்களாக இந்த கும்பராசிக்கு ஏற்படுகின்ற சிறந்த யோகமான காலம்தான் இந்த செப்டம்பர் மாதம். 3 கிரகங்கள் ஆட்சி பெறுகின்ற சிறந்த அமைப்பு. சூரியன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் ஆட்சி. இந்த 3 கிரகங்களும் செய்கின்ற தொழில் வருமானம், முன்னேற்றம், பதவி, வேலை வாய்ப்பு, சொத்துக்கள், சுகங்கள், வாகன யோகங்கள் அத்தனையும் அள்ளித்தரக்கூடிய சிறந்த யோகமாக அமைகிறது. மேலும் குருவின் பார்வையில் கண்ணியில புதன் சும்மா ஆட்சி வரல, ரிஷபத்திலிருந்து குருவின் பார்வையில் குரு பார்வை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தொழில்கள் விருத்தி அடையும், மேன்மை பெறும், உயர்வு பெறும். புரிஞ்சுட்டீங்களா? சூரியனோட புதன் இருக்கும் போது சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. சூரியனது புதன் விலகி வரும் பொழுது கண்ணியில் இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்பு. அப்ப ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. இத்தனை சிறப்பு யோகங்களும் உங்களுக்கு கும்பராசிக்கு சிறப்பான யோக பலன்களை இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் சிறந்த யோக பலன்களாக உறுதியாக அமைந்திருக்கிறது. அதில் எந்தவித மாற்றம் இல்லை. எல்லாம் சரிங்க, ஒன்றுமே நடக்கலைங்க, பார்த்து ரொம்ப நாளுக்கு போயிட்டேன் ஜாதகத்தை, இப்படி வேதனைப்படக்கூடிய கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும். அப்போ கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் ஜாதகத்து என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த தசாபுத்தினால என்ன ஏன் நடக்க மாட்டேங்குது? ஒரு மோசமான பாவ கிரகங்களுடைய ஒரு பாவஸ்தானத்துக்குரிய திசையோ ஒரு பாவ கிரகங்களுடைய திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் சனியில் எல்லாமே இங்கே நல்லா இருக்கு. பொது பலன்ல கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கு. அதுக்கான விளக்க தெளிவாக கொடுத்துட்டேன். அது சரியில்லை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துன்னு சொல்லணும். ஆக உங்கள் பிரச்சனைகள் என்ன? கல்யாணம் முடியலையா? நல்ல படிச்சு வேலை இல்லையா? எத்தனை வருஷம் கல்யாணம் முடியலையா? எத்தனை வருஷம் வேலை இல்லை? எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்கு? கல்யாணம் முடிஞ்சு ஒரே குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனை எப்போ சரியாகும்? பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு எப்போ முடியும்? சொத்து எப்போ கிடைக்கும்? பூர்வீக சொத்து எப்போ முடியும்? கொடுத்த காசு எப்போ வரும்? வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு செய்வன கோளாறு மாதிரி இருக்கு. அந்த செய்வன கோளாறு தீருமா? இதுக்கு தாங்க நீங்க பார்த்துட்டங்க, ஒன்றுமே நடக்கல அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்களுக்கு ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு என்கிட்ட வர்றீங்களோ, என்னை பார்த்து நடக்கலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அதை திரும்ப சொல்றேன், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதன் கணித்து சரியாக பலன் சொல்வதில் மட்டும்தான் தவறு ஏற்படுகிறது. மனிதன் கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக
பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு, அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், வாழ்க வளமுடன், எல்லாரும் எல்லா செல்வங்களும் பெற்று எல்லா தொழில் வளங்களையும் பெற்று சிறந்து விளங்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.